வலையொலி. இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் வழக்கமாக சொல்கிறது தான், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. கூடவே லைக் பட்டன் கொடுத்துருங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, அப்படின்னா இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 20/9/2024 6 முதல் 10 வகுப்புறை முதல் பருவத் தேர்வு மற்றும் காலாண்டு தேர்வு இன்று முதல் நடைபெறுகிறது. இந்த எக்ஸாம் எல்லோரும் நல்லபடியாக எழுதணும். நாம் ஏற்கனவே 10th 3 இணைய வகுப்பு போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அது நேற்றோடு அந்த 3 இணைய வகுப்பு நடந்து முடிஞ்சது. அதை ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மாவட்டத்தில், நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, உங்கள் மாவட்டத்தில் இந்த முதல் பருவத் தேர்வு, அதாவது 10ஆம் வகுப்பு, மெயினாக 10ஆம் வகுப்புக்கான அந்த வினாத்தாளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். எல்லோரும் அனுப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும். நம்ம சேலம் மாவட்டத்தில் கூடிய இந்த காலாண்டு தேர்வு மற்றும் முதல் பருவத் தேர்வுக்கான வினாத்தாள் மற்றும் விடை குறிப்புகளை எப்படி பதிவிறக்கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொலி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சேலம் மாவட்டத்துடைய அந்த கொஷின் பேப்பர். இன்றைக்கி எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி நாளைக்கு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழ் விதை அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு வரக்கூடிய முதல் லிங்க் பாருங்கள், இந்த தமிழ் விதை அப்படிங்கிற முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம பாருங்கள் கொடுத்துக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்கே இதாக இருக்கும். ஆன்சர் கீ 6 to 10th ஃபஸ்ட்டு டேர்ம் குவார்ட்டர்லி எக்ஸாம் தமிழ் கொஷின் ஆன்சர் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விடைக்குறிப்பில் நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற லிங்க் பார்த்தீங்கன்னா, 6th to 10th ஃபஸ்ட்டு டைம் குவார்ட்டர்லி எக்ஸாம், இங்கே இருக்கக்கூடிய லிங்க் 6th to 10th ஃபஸ்ட் டைம் குவார்ட்டர்லி எக்ஸாம் தமிழ் கொஸ்டின் பேப்பர். இது எப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 முதல் 10 வகுப்புக்கான இந்த வினாத்தாள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வரும். இங்கே பாருங்கள், தேர்வு முடிந்த பின் வெளியிடப்படும். இன்றைக்கி தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி இந்த ஒரு லிங்க்கை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் சேலம் மாவட்டத்துடைய வினாத்தாளையும் விடை குறிப்புகளையும் தேர்வு முடிந்த பின்பு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்று மாலைக்குள்ளே அது உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறத இதன் வழியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சவொடனே அந்த எக்ஸாம் முடிஞ்சவொடனே அந்த லிங்க் உங்களுக்கு வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை ஆசிரியர்கள் யாராவது பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, உங்கள் மாவட்டத்துடைய வினாத்தாளை முக்கியமாக 10ஆம் வகுப்பு அந்த வினாத்தாளில் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத எழுதி வருஷத்தை போட்டுருங்க. ஏன்னா வருஷம் போட்டிங்கன்னா தான் நம்ம அந்த வருஷத்தை தொகுத்து வைக்க முடியும். அதனால் 2024ன்னு எழுதி அந்த கொஷின் பேப்பரை எனக்கு பிடிஎஃபாவோ அல்லது ஃபோட்டோவாவோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு எனக்கு அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டுக்கலாம். இதை எப்போ வேணாலும் நம்ம தொகுத்து வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய கல்வியாண்டில் கூட அதை மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம். பல்வேறு மாவட்ட வினாத்தாள் இருக்கும் பொழுது நமக்கு நிறைய கொஷின்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம நல்லா ரிவிஷன் பண்ணலாம். மாணவர்கள் இருந்தாலும் சரி, அந்த கொஷின் பேப்பரில் நீட்டாக எதுவும் டிக் அடிக்காமல், ஆன்சர் எதுவும் குறிக்காமல், ஆனால் உங்களுடைய மாவட்டத்துடைய பேரை எழுதி வருஷத்தை எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லா மாவட்டத்துடைய வினாத்தாலும் நம்மளுடைய வலைதளத்தில் சென்ற ஆண்டு நம்ம போட்டோம், இந்த ஆண்டும் போட போகிறோம். முடிந்தவரை அந்த வினாத்தாளுக்கு நம்ம விடை குறிப்புகள் தயாரித்துக்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்வோம். ஸோ இது ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.